தமிழ் சார், இந்த அற்புத மரிக்கு டிசி குடுத்து அனுப்பிச்சிடலான்னு இருக்கேன். எந்த அற்புத மரி சார்? என்ன சார் இந்த ஸ்கூல்ல என்ன 998 அற்புத மரியா இருக்காங்க? அதான் அந்த 10ஆம் கிளாஸ் அற்புத மரி அப்படின்னு ஹெச்எம் சொல்றாரு. இப்படித்தான் இந்த கதை ஆரம்பிக்குது. இப்படி அவர் சொன்னதுக்கு அப்புறமா அற்புத மரியோட உருவம் தமிழாசிரியர் மனசுல அப்படியே பிரதிபலிப்பா ஒரு பிம்பமா வருது. இறுக்கமான ஒரு கால் சட்டையும் மேல் சட்டையில இருக்கிற 2 பட்டன்களை கழட்டி விட்டுட்டு ஒரு சங்கிலியை கழுத்திலே போட்டுக்கொண்டு அதே மாதிரி திமிரான ஒரு நடையோட வாயில எப்பயும் ஒரு சூயிங்கம் போட்டுட்டு இங்க இருக்கிற பள்ளிக்கூடமோ மாணவர்களோ ஆசிரியர்களோ இங்க இருக்கிற சட்ட திட்டங்களோ இல்ல கட்டுப்பாடுகளோ எந்த வகையிலையும் என்ன கட்டுப்படுத்த முடியாது, நான் இது எதுக்கும் சேர்ந்தது கிடையாது அப்படிங்கிற அலட்சியத்தை வெளிப்படுத்தும் விதமாக திமிராக நடந்து வருகிற ஒரு அற்புத மேரிதான் அவர் கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்கிறார். இந்த உலகத்துல எத்தனையோ வகையான மனிதர்கள்ல அன்பு கிடைக்காம, அன்புக்கான பரிதவிப்புல அதை வெளிப்படுத்தாம தங்களுக்குன்னு போலியா ஒரு முகமூடி போட்டுக்கிட்டு உலகத்துல இருக்கிற எல்லாரும் முன்னாடியும் சிடு சிடுன்னு சுத்திட்டு இருக்கிற எத்தனையோ பேரினுடைய ஒரு பிரதிபிம்பமாகத்தான் அற்புத மரி இந்த கதைக்குள் வருகிறார். அன்பு ஒரு மனிதனை என்னவெல்லாம் செய்யும், அன்பு இல்லாதது ஒரு மனிதனுக்கு என்னவெல்லாம் தேவையினை ஏற்படுத்தும், அது அவனுக்கு கிடைக்கிற நேரத்துல கிடைச்சா அவன் அதை எப்படி பாதுகாப்போடு அதை எப்படி வரவேற்போடு ஏற்றுக்கொள்ளுவான் அப்படிங்கிற எல்லாத்தையும் பிரமாதமாக எழுதியிருப்பாரு பிரபஞ்சன். நேரம் இருந்தா இந்த சிறுகதையை அவசியம் படிச்சு பாருங்க. மரி என்னும் ஆட்டுக்குட்டி, பிரபஞ்சன்.